ஹாய்! இன்னைக்கு மார்கழி 1. சரியான பனி பெய்யுதுங்க. இதோட குட்டி மினி வ்ளாக் தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. சரி காலையில 3:30க்கு அலாரம் வச்சேன். ஆனா எந்திரிச்சது வந்து 4:10க்கு தான் எந்திரிச்சேன். ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு எப்படியாவது பிள்ளையாருக்கு தண்ணி ஊத்தணுமேன்னு எந்திரிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா யாருமே இல்ல. 4:30க்கு நான் வாச தெளிச்சு கோலம் போடும்போது யாருமே இல்ல. சரி எப்படியாவது போட்டுறணும் நம்ம இந்நேரத்துக்கு நேரத்துல எந்திரிச்சு 30 நாள் கரெக்ட்டா கடை பிடிச்சிரணும்னு வாசல் பெருசு இல்ல. அதனால சின்னதா கோலம் போட்டா யாருமே எந்திரிக்கல இந்த வருஷம். எங்க வீட்ல சாமி பாட்ட போட்டுவிட்டு மத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் தச்சு மட்டும் எந்திரிச்சிட்டோம். பிள்ளையார் பிடிச்சு வச்சுட்டோம். எப்பவுமே வைப்போம். ஸோ பிள்ளையாருக்கு போய் தண்ணி ஊத்திட்டு வந்துரலாம். நானும் தங்கச்சியும் கிளம்பிட்டோம். பக்கத்துல தான் டைமும் ஆகி போயிடுச்சு. ஏன்னா 5:30க்குள்ள தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். வந்த உடனே குடத்த சாமிக்கிட்ட வச்சுருவோம். நாளைக்கு அம்மா தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருவாங்க. வந்த உடனே ஜாரா குட்டி பார்த்தீங்கன்னா சமத்தா விளையாட்டுக்கு எங்கே போனீங்க எங்கே போனீங்க நம்ம எந்திரிச்ச உடனே எந்திரிச்சிருவான். ஸோ இன்றைக்கி மார்கழி ஒன்றுங்காட்டிக்கு எல்லாருமே நேரத்தில் எந்திரிச்சிட்டாங்க. அம்மாவுமே பிள்ளையாருக்கு போய் தண்ணி ஊற்ற போயிட்டாங்க. ஸோ நாங்களும் ஜாரா தச்சுன்னு 3 பேர் விளையாடிட்டு இருந்தோம். அம்மா வந்து பசும்பால் கொடுத்தாங்க. சரியான சூடு. பார்த்தா சர்க்கரையே இல்லை, அதில் சர்க்கரை இல்லாமல் குடி அப்படின்ட்டாங்க. சரின்னு ஜாராவும் தச்சுவும் விளையாடிட்டு இருந்தாங்க. யார் அடித்தாலுமே ஜாரா காப்பாற்ற வருவான். நிஜமாலுமே நீங்கள் பாருங்கள், அவனோட சவுண்டு மட்டும் பாருங்கள், பயங்கரமாக இருக்கிற ஜாரா பாரு. எப்படி காப்பாத்துறாள வரல. நான் பிடிச்சிக்கிறவா நீ ஏறி அடிச்சாயா பிடி சோயா இவங்க சண்டையை பார்த்துட்டு இருந்தால் டிஃபன் வேலை முடியாதுன்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு போய் ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு தேங்காய் சட்னிக்கு தேங்காயெல்லாம் துருவிட்டு இருந்தேன். அப்படியே பாட்டு போட்டுவிட்டு நல்ல பாட்டு கேட்டுட்டு நல்லா இருக்குது. காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு பச்சை தண்ணியில் குளிக்கிறது அப்பா கடுக்கடுன்னு இருந்துச்சு. சரி பிள்ளையார் பார்த்தாச்சு, நம்ம ஐயப்பனை போய் பார்க்கணும் இல்லையா. ஸோ நானும் தங்கச்சி வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஐயப்பன் கோயில் சாஞ்சு ஸ்கூல் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அதனால் அங்கே போய் சாமி கும்பிட்டு திருப்தியாக இருந்துச்சு. காலையில் எந்திரிச்ச உடனே தூக்கமும் வரல. சில சமயம்லாம் எந்திரிச்ச உடனே தூக்கம் வரும். இப்போ குளிச்ச உடனே சரியாயிருச்சு. சரி வந்த உடனே ஜாரா பார்த்தீங்கன்னா மறுபடியும் கேட்டுக்கிட்டே நின்றுருந்தா. மறுபடியும் எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவிட்டு இருந்தான். ஸோ இவங்களையெல்லாம் கிளப்பி விட்டுட்டு நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஆயிடுச்சு. ஜாரா குட்டியும் சேர்ந்து எங்களோட நாடகம் பார்த்துட்ருக்கா. அம்மா பார்த்தீங்கன்னா 2 தோசை வச்சு கொடுத்தாங்க, சட்னி சாம்பார் காரக்குழம்பு. ஸோ இதை வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. 9 மணிக்கா பார்த்தீங்கன்னா பிள்ளையார் எடுத்து வச்சிடணும், இல்லைனா யாராவது மிதிச்சிருவாங்க. ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. ஸோ அதனால் அந்த பிள்ளையார் எடுத்து ஒரு கவரில் போட்டு வச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு பிள்ளையார் 2 பிள்ளையார் 30 பிள்ளையார் வரைக்கும் வச்சிடணும். அப்புறம் ஆற்றுல கொண்டு போய் விட்டுறலாம். ஸோ இந்த 30 நாளும் நல்லபடியாக போகணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.